வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம். வெற்றி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், டிஜிபி அலுவலகத்துக்கு இன்னைக்கு காலையில ஒரு மெயில் மூலமாக ஒரு மிரட்டல், வெடிகுண்டு மிரட்டல் சம்பந்தமாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதுல மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் திருப்பரங்குன்றம் கோயில் பக்கத்துல கூடிய தர்கா, இதுக்கெல்லாம் வெடிகுண்டு வச்சிருப்பதாக ஒரு தகவல் மிரட்டல் வந்திருக்குது. அதன் அடிப்படையில மதுரை மாநகர போலீசாருடைய உதவியோட காவல்துறையினர், வெடிகுண்டு தடுப்பு போலீசார்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள சன்னதி பகுதிகளில், அப்புறம் அன்னதானம் வழங்கக்கூடிய இடம், தெப்பக்குளம், அப்புறம் கோவிலுடைய 4 கோபுர பகுதிகளில் பக்தர்களுடைய காலனி வைக்கக்கூடிய இடங்கள், இப்படி பல்வேறு இடங்கள்லயும் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக சோதனை செஞ்சாங்க. அதுல அந்த மிரட்டல் போலியானது அப்படின்னு தெரிய வந்து, அதுக்கு முன்னாடி அந்த மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வந்து, இதே மாதிரிதான் திருப்பரங்குன்றம் கோயிலையும், திருப்பரங்குன்றம் பெரிய ரத வீதியில கூடிய சிக்கந்தர் பாதுஷாவோட தர்காவிலையும் வெடிகுண்டு இருப்பதாக தகவல்களை எடுத்து அங்கேயும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினாங்க. மலை மேல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலையும் சோதனை நடத்தினாங்க. இந்த மிரட்டல் எல்லாம் வெறும் மிரட்டல் தான், இதுல எந்த உண்மையும் இல்லை அப்படின்றது கண்டறியப்பட்ட நிலையில அந்த மிரட்டல் விடுத்த நபர் குறித்து தமிழக காவல்துறை தீவிரமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.